குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 27ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35. அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இன்றைய நாள் பொழுதில் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. அதே சமயத்தில் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். 10/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10/2/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வரவு மிகுதியான ஒரு நாள். நீண்ட நாளை ஆசைகள், நீண்ட நாளை பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு போதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மேலும் பெற்றோர்கள் வழியாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். புதிய கடன் வாங்குவதை தயவுசெய்து தவிர்க்கவும். கடன் பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையாக இருக்கிறது. அதே போல் நீண்ட நாள் திருமண வரன் அமையல்னா திருமண வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாக திறமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி சின்ன வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவு, தாய் வழி உறவு எல்லாமே மேன்மை அடையும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள், அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். தொழிலில் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி அடையும். புதிய முதலீடுகள் செய்வீர்கள். அதே போல் வரவுகள், தடைப்பட்ட வரவுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் உஷாராக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. விட்டு கொடுத்து போவது நல்லது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக பதற்றமின்றி இருக்கணும். அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. ஆன்மீக பணிகளில் அதிகமாக நாட்டம் செலுத்துங்க. ஒரு நேர்மறையான எண்ணங்களை மனதில் வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். வாடிக்கையாளரிடம் கனிவாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் இருந்தாலுமே நீங்கள் நிதானத்துடன் பொறுமையுடன் வாக்குறுதி அளிக்காமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. உலகெங்கும் வாழும் கடகராசினர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீண் செலவுகள் வரும். எதிர்பார்க்காத செலவுகள்லாம் வருவதற்குண்டாக வாய்ப்பு இருப்பதால் முன்கூட்டி திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லது. எந்த காரியத்தை செய்யும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு அதற்கேற்ற செலவுகளை செய்யுங்க. உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்தோ மற்ற வெளி மாநிலிருந்தோ மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி பாதைகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
கொடுக்கல் வாங்கல மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சமுதாய பணிகள் செய்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைப்பதற்கு உண்டான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுன்னா அந்த பேச்சுவார்த்தை இன்று நிறைவு பெறும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பம் போய் ஒரு தெளிவு பிறப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிய புதிய வருமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடமான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் வேலை செய்வர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா வழக்கில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு, கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒற்றுமை இதெல்லாமே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான எண்ணங்கள், ஒரு தைரியம் இதெல்லாமே கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது, ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நீங்கள் சிக்கனமாக இருந்தீங்கன்னா செலவுகளை குறைத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக ஒற்றுமை, ஆன்மீக சுற்றுலா சென்றிருக்கணும்னாலும் வாய்ப்பு. வண்டி வாகனங்களை மாற்றுவது குறித்த யோசனை இன்றைக்கி எல்லாமே அதிகமாக வரும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நேரம். அதே போல் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொண்டிருப்பதால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். சக ஊழியரிடத்தில் அனுசரித்து போகணும், மேலதிகாரிடத்தில் அனுசரித்து போகணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய விஷயங்கள், புதிய தொழில் இதெல்லாம் நிதானத்தோடு செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கம்மி. நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த குழப்பம் தெளிவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அடுத்தவருடைய கருத்துக்கு நீங்கள் தயவுசெய்து மதிப்பு கொடுங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு, அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு அமைதியான சூழல், ஒரு மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்காக லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான நாள். தடைப்பட்ட தனவரவுகள் எல்லாமே கண்டிப்பாக இன்று கிடைக்கும். மனதில் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீரும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. எதிர்காலத்தை நோக்கி ஒரு லட்சியங்கள் உங்கள் மனதில் இன்றைக்கி வகுத்து கொள்வீர்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாள். எதுலேயுமே இன்றைக்கி ஆச்சரியப்பட வகையில் நீங்கள் செய்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். நண்பர்கள் வழியில், உற்றார் உறவினர்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. புதிய வேலைகள் ஏதாவது முயற்சி செய்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்ற நாள் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, தாய் வழி தந்தை வழி உறவுகளை தயவு செய்து அனுசரித்து போங்க. அதே போல் எதுலேயுமே இன்று பொறுமையுடன் விவேகத்துடன் செய்வது மிகவும் நல்லது. முன்கோபத்தை குறைச்சிக்குங்க. அனைவரிடத்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், அண்டை மாநில பயணம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரும். அதே போல் அடுத்தவரோட பேசும்போது, அடுத்தவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும்போது கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணம் வரும். இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. வாடிக்கையாளர்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க. உத்தியோகத்தில் மாத்திரம் அனைவருடையும் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி. பிற மொழி பேசும் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அதிகமாக செய்து தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கு பயன்படுத்திக்கங்க. 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும்
அனைவருமே நீங்கள் அனுசரித்து போகணும். மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தயவுசெய்து பொறுமையாக போங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வரோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா செய்யுங்க. ரொம்ப நன்றி அதற்காக. அதே போல் நாங்கள் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம், ஜோதிடம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். நேயர்கள் அனைவரும் இந்த அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.